சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சன்னதி எனப்படும். ஒரு சன்னதி கர்த்தரை சேவிப்பாங்க. அவங்க அந்த சன்னதி எப்படி இருக்குமாமா? தலைமுறை தலைமுறையா தேவனை சேவிக்கிற சன்னதி. அதுக்கு குறுக்கை மறைக்கு பேசுறாங்கன்னா அந்த தேவனை கெடுக்கிறாங்கன்னா அந்த சன்னதியிலையும் நீங்க தான் முடிவெடுக்கணும் இல்லையா? அப்ப அந்த சன்னதி கிட்ட என்னன்னா வேற கிரிகள் செஞ்சு கொண்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் சொன்னேன், அந்த மாட்டுக்கண்ணுக்கு எவ்வளோ தேன் போட்டால் அதே என்ன கெட்டு பண்ணு குத்தி தூக்கி ஆட்டி கொண்டு போடு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் மனசனும், அந்த மனசனுக்கு என்ன செய்யணுமோ அப்படித்தான் நம்ம செய்யணும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? எல்லாம் அதே மாதிரி தான். ஆண்களும் பெண்களும் இருந்தது யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? ஞானத்தோட அறிவோடு செய்யும்போது குடும்பம். மயான அறிவில்லைன்னா குடும்பம் என்ன ஆயிரும்? வேணா போயிடும். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த சன்னதி தலைமுறை தலைமுறையை சேவிக்கிற சன்னதியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு வீட்டில் இருக்காத, வீட்டில் போகுது 2 பேர் இருக்கக்கூட 2 பேரும் தாவத்துக்கு போகலாம், 2 பேரும் ஜெயிக்கலாம். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு தெய்வத்தில் உண்டு. அப்படி கூட்டிய சன்னதி தான் தெய்வீக சன்னதியாக இருக்கு. அது தடை பண்ணுறது தெய்வீக சன்னதி நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியினுடைய வழியில் இல்லாமலும் பரியாஸ்கார் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தானமாக இருக்கிற மனசு பாக்கியவான். அவன் நீர்காலம் அவன் நடுப்பட்டு தன் காலத்தை தன்கனியை தந்து அவன் இடையுதலாக மரத்தை கொண்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னார். அந்த சன்னதி தலைமுறை தலைமுறை சன்னதிக்கு என்ன ஆகுன்னா செய்வதெல்லாம் வாய்க்கு இல்லையா? அந்த சன்னதி ஆண்டவர் தெரிந்து கொள்வார். சரிங்களா? ஆமாம், நாங்கள் ஒன்று சொன்னோம், நீங்கள் நினச்சி போய் ஒன்று போட்டு நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேசிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னு நல்லா கருத்தாக கேட்கணும். நிறைய காரியம் இருக்குது, புரியலன்னா அதை விட்டுறோம். புரியும்படி 2வது ஆண்டவர் பேசுவார். மேனகர் சொன்ன மாதிரி புரியும்படி 2வது திருப்பி பேசுவார். அப்போ புரிஞ்சுக்கணும், அதை விட்டு போட்டு பேசிட்டு கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது இன்னைக்கு செய்திக்கு அது இல்லை, செய்தி வேறு, செய்திக்கு நான் போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நிறைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 51:10 படிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியே உள்ளத்திலே புதுப்பியும். பார்த்தீங்களா? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவி எனக்கு உள்ளத்திலே புதுப்பியும். ஏன்னா உள்ளத்தில் என்னணும்? இருதயம் எப்படி இருக்கணும்? இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியும், மனைவியும் காப்பாற்ற முடியும், கணவனையும் காப்பாற்ற முடியும், பக்கம்பாட்டில் வரவங்கிட்ட அன்பாக பேச முடியும். எந்தெந்த காரியம் என்ன பண்ணணும் ஆலோசனை செய்ய அந்த காரியம் செய்யலாம்னு சொல்லி ஆசை வரும். அந்த இருதயம் சரியில்லைன்னா நீங்கள் என்னதான் தாளம் போட்டாலும் அது அப்படித்தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கிட்டே சொன்னேன், ஒரு வாயில்லாத ஜீவனை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன செய்யணும்னு சொன்னேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செஞ்சு அது அடங்கும்னா அதையும் சொன்னேன், அதையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா டெக்னிக்கில் தான் பண்ணணும். எடுத்து நம்பிட்டீங்கன்னா அது ஜெயிக்க முடியாது. நேக்கா அதான் ஒருத்தன் சொன்னேன், பாடுற மாட்டை பாடித்தங்க இருக்கணும், ஆடுற மாட்டை ஆடித்தங்க இருக்கணும். அது மாதிரி என்ன பண்ணணும், அதுக்கு மாதிரி டெக்னிக்கில் கொடுத்த காப்பாற்ற வேண்டிய தரணும். அதிகமாக முறுக்கிற கவர் என்னாக கட்டாயிடும். அதே மாதிரி தான் வாழ்க்கை. ஜாய்க்கிறதே வந்து வாழ்க்கை பார்க்கணும், ஜாய்க்கிறதெல்லாம் நடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமே. பாருங்க என்ன பண்ணுங்க, அதில் என்ன சொல்லிச்சு, இன்னொருக்க படிங்க. அதையுமே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியே என் உள்ளத்திலே புதுப்பி. நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணும். கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்யணும்னா நீங்க தெய்வத்திடத்தில் எப்படி கேட்கறீங்களோ அப்படியே உங்களுக்கு ஆக கடவுள்.
நீங்க எதுக்காக வர்றீங்கன்னா தேவனிடத்தில் உன்னை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் தான் வர்றீங்க. அப்ப பெற்றுக்கொள்ள வரும்போது நீங்க அந்த பிரகாரமா நடக்க நினைச்சிட்டீங்கன்னா கண்டிஷனா அதே பிரகாரம் கர்த்தர் உங்களை செய்திருவார். உங்க இடத்துல காசு இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது வச்சுட்டே பார்த்தா பசிக்கு ஆகாது. அதை கொண்டு போய் வாங்குற பொருளை வாங்கிட்டு வந்தா தான் வீட்டில் என்ன பண்ணுவோம், அடுப்பு புகைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அடுப்பு போஞ்சாத்த பசி ஆக்கலாம். எல்லாமே வச்சுட்டு இருந்தாலும் காரியம் சாதிக்க முடியாது. கொண்டாந்தாலும் அரிசி கொண்டாந்தாலும் தண்ணி வேணும், தண்ணி கொண்டாந்தாலும் அடுக்கணுங்க, அடுப்புக்கு விறகு வேணும். அப்புறம் என்ன பண்ணுங்க, தண்ணி இருந்தாலும் அரிசி இருந்தாலும் அடுப்பு இருந்தாலும் அதை ஆக்கிறதுக்கு பாத்திரம் வேணும். சரிங்களா? பாத்திரம் எல்லாம் இருந்தாலும் அது என்ன பண்ணும், பத்த வைக்கிறதுக்கு மனசு வேணும். அதுக்கு தான் சுத்த இருதயத்தை உங்களுக்கு என்ன பண்ணுங்க, புதுப்பிக்கும். புதுப்பித்தாத்தான் உங்களுடைய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க, வாழ்க்கை செய்வார். சரிங்களா? அப்போ வாழ்க்கை செய்ய நீங்க தான் முடிவு எடுக்கணும். பாருங்க, ஒரு மனிதன் சொல்றா, அங்க பாருங்க, நெகேமியாவில் நெகேமியா நெகேமியாவில் 1:11 படிங்க. நெகேமியா 1:11 64 பக்கம் தானே, 664 பக்கம். அடியானுடைய சபத்தையும் என்கிற விரும்புகிற அடியானை சபத்தையும் உங்கள் செவிகள் கவனித்திருப்பதாக. பார்த்தீங்களா? முதல்ல உங்க சித்த இருதயத்தை எனக்கு என்னங்க புதுப்பிங்க. ரெண்டாவது என்னங்க, நிலவரமான ஆவிய எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபித்தா தான் நடக்கும். நீங்க தாழ்மையோட ஆண்டவர் இடத்த கேட்டீங்கன்னா அது நடக்கும். அது நடக்கிறதுன்னா ஜெபிக்கணும், மணிக்கணக்கில் காத்திருக்கணும். 10 இடத்துல உடனே வந்து அந்த வார்த்தை பெற்ற உடனே என்ன செஞ்செல்லாம் நினைக்காதீங்க. நான் இது ஒரு வார்த்தை எடுக்கிறதுக்கு மணிக்கணக்கில் மட்டும் இல்லை, நாள் கணக்கில் என்ன பண்ணுங்க, அந்த வாரத்தில் இன்னைக்கு முடிச்சோன்னே அடுத்த வாரம் இந்த செய்திக்காக நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாள் உங்களோட பேசுவேன். மீதி நேரத்தில் நீங்கள் தினம் வந்துருக்கிறீங்க, பேசணும், உங்களோட பேசணும். ரெண்டா நீங்கள் மாணவர் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கண்டாது என்ன பண்ணுங்க, அரசு போன் வந்து போன் அட்டன் பண்ணணும். அது போக மீதி நேரத்தில் என்ன பண்ணு, உட்காண்டே என்ன பைத்தியம் நாட்டு உட்காந்து உடனேட்டு தேவனுக்கு எனக்குள்ளே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உணர்வேன். அப்பதான் கர்த்தர் பேசுவார், சும்மா பேச மாட்டார். உங்களுக்கு அதே மாதிரி டைம் கிடைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும், இது எனக்கு புரியுதுன்னு சொல்லி அந்த வார்த்தையின் பிறகு நடக்க கத்துட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிஷனும் ஆசீர்வதிக்கிறார். அதான் உண்மை. இல்லையா? பாருங்க, 1 தீமோத்தேயு எடுங்க. 1 தீமோத்தேயுல 1:5 286 பக்கம், புதிய ஏற்பாடு பக்கம் சொல்லிட்டேன். அதான் நீங்க சீக்கிரம் எடுக்க முடியும். 1:5 நல்ல மனசாட்சியிலும் பாத்தீங்க, மாயமற்ற பிறக்கும் அன்பு, மாயமற்ற அன்பாக இருக்கக்கூடாது. மாயமற்ற காரியங்களை நீங்க நினைத்திருக்கூடாது. மாயமற்ற அன்பு தான் நிறைய இருக்கு, அதனாலதான் பிரச்சனையே வருகிறது. சரிங்களா? ஒரு பொருளை அபகரிக்கணும்னா எப்படி வேணாலும் பேசலாம் பாரு, அது மாயமற்ற அன்பு. பொருளை அபகரிச்சாச்சுன்னா ரெண்டாவது நீங்க போய் கேட்டு பாருங்க, சண்டைக்கு நிக்கிற அன்பு. இல்லையா? ஒருத்தர் கடன் வாங்கும்போது பாருங்க எப்படி எல்லாம் கையை கால சொல்லுவாங்க, நல்லா பயங்கர சொல்லுவாங்க, டெக்னிக்கலா பேசலாம். வாங்கி முடிச்சோடனே கொஞ்ச நாளைக்கு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு கரெக்டா போடுவார். 3வது வாரம் போன அவனை எடுத்துக்குவா. நாங்கள் பாப்பா எங்கள் ஊரில் நான் வாங்குறோம், கண்டு கொடுக்க வருவாங்க, நல்லா பேசுவாங்க, சிரிச்சு பேசுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாங்க, என்னையா காரணம் தான் நேரத்தில் வந்தது, இப்படித்தான் இப்படி ரகலை பண்ணி கேட்பியா, சண்டைக்கு நிற்பியா? ஏப்பா 2-3 வாரம் போடல, 2-3 வாரம் வாழ, அதுக்காக நீ நேரத்தில் வந்தால் இன்னொரு கதை தட்டுவியா? பார்க்கணும். பார்த்தீங்களா எப்படி மாறுதுன்னு? அப்ப மாயமற்ற அன்பு வாங்க வரைக்கும் ஒன்று, வாங்கி முடிஞ்சாலும் ஒன்று. அது மாதிரிதான் கணவன் மனைவிக்குள் நிறைய பேர் மாயமிட்டால் அன்பு இருக்கிறனால பிரச்சனையை தேர்றது இல்லையா? அதான் மாயமிட்ட அன்பை நாம தான் மாற்றணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணணும். ஒரு பக்தி வேணும், வைராக்கியம் வேணும். வைராக்கியம் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையை நிலையை சொல்லி நம்ம ஒரு முடிவெடுக்கணும். ஆமா,
ஜபம் பண்ண மட்டும் பத்தாது. ஜபம் பண்ணா எல்லாம் வந்து நினைக்கூடாது. ஜபம் பண்ணோன்னு செயலும் பண்ணணும். ஜபம் பண்ணி போட்டு செயல்பட்டாதான் காரியம் நடக்கும். ஜபம் பண்ணி போட்டு செயல்படலைன்னா ஜபம் அது என்ன ஆகாது, நடக்காது. நடக்குங்களா? ஜபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுக்காட்டு எல்லாம் வந்துட்டா வருமா? வராது. செயல்படணும். அப்ப செயல்படுறதுக்கு என்ன, எப்படி வாழணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற நீங்க சிந்திக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி பாருங்க, இதுல தீத்து 2:14 எடுங்க. தீத்து 2:14 பக்கம் 296 பக்கம். தீத்து புதிய ஏற்பாட்டில் போயிட்டு இருக்கிறார். பாருங்க, சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக்கொண்டு பாருங்க, தமக்குள்ள சொந்த ஜனங்களாகிலும் நற்கிரிகளை செய்ய பாருங்க என்ன சொல்றாரு, பக்தி வைராக்கியம் உள்ளவர் ஆகவும் நம்மளை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? உங்க பக்தி வைராக்கியத்துக்காக, நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்காக, உங்க வாழ்க்கை செழிக்கப்பட்டிருக்காக. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உங்களை எப்படி பாதாளத்தில் கிடந்து சாக்கடையில் கிடந்து தூக்கி நிறுத்தி அவர் ரத்தத்தால் கழுகி பரிசுத்தப்படுத்தி தேவதூர்களை கூட காட்சி அளிக்கிறதுக்காக, உங்க குறைகள் எல்லாம் விமர்சனம் பண்ணி உங்க குறையில் இருக்கிற பாவங்களை தொடைத்து உங்களுக்கு கொடுக்கிற தர்த்தனத்தாவியை துரத்துறதுக்காக, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிள்ளைகளை மாத்துறதுக்காக, உங்க குடும்பத்தில் இருக்கிற 10வது குறைகளை மாறுறதுக்காக, குடும்பத்தை சமாதானத்தோட வாழ்றதுக்காக, அவர் எல்லாருக்காக நம்மளுக்கு என்ன செய்யறாரு? பக்தி விருத்திக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். பக்தி என்னன்னு தெரியாத மனசோட பேசி புண்ணியமா இருக்க. அவங்க பக்தி விருத்திக்கு இல்லாத மனசனோட என்ன பண்ணணும்? அதுக்கு தான் அந்த வேஷம் போட வேண்டியது இல்லையா? ஆண்டவரே சொன்னார், நீ மாறுனா நானும் மாறுவேன், நீ எத்தனை பண்ண நானும் எத்தனை பண்ணுவேன், நீ என்னை விட்டு விலகினா நானும் உன்னை விட்டு விலகுவேன், நீ என்னோட இருந்தீங்கன்னா நான் உன்னோட இருப்பேன், உனக்கு என்ன தேவையோ அதை தருவேன் இல்லையா? தேவன் என்று சொல்றாரா, அதை நிறைவேற்றி தீர வரைக்கும் அவர் விடவே மாட்டார். நிறைவேற்றி நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அழகமாக்கிறதுக்காக தான் இயேசுநாதர் நம்மளை அழைத்தார். உங்களை குறைய வாழ வைக்கிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கவே இல்லை. குறைவான வாழ்க்கையை நிறைவாக வாழ வைக்கிறதுக்காக தான் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் கருணை கடலாக்க தேவன் உங்களுக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்து எதுக்காகனா உங்களை நிறைவான வாழ்க்கை வாழ வைக்கிறதுக்காகத்தான் இல்லையா? ஃபாஸ்ட் இன்னைக்கு போலின்னா நாளைக்கு வந்தா கேட்பாரு, திங்கக்கிழமை வீட்டுக்கு வந்துடுவாரு, போர்டில் கூப்பிடுறதுங்கிறதுக்காக வந்தீங்கன்னா அது எனக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம் இல்லையா? வாரம் கத்துதான் உங்களுக்காக வார்த்தை வச்சிருப்பாங்க. அந்த வார்த்தை பிரகாரம் நடக்கூட ஆர்வத்தோட வந்து பாருங்க. எப்படி நீங்க வரீங்களா அப்படியே கத்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க. மாமூலா போறவனுக்கு சம்பளம் ஒரே சம்பளம், விட்டு போறவனுக்கு ஒரே சம்பளம் கொடுப்பாங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இப்ப வந்தவனுக்கு அப்புறம் வந்து கொடுப்பாங்க. உலகம் அப்படி செய்யுமா? செய்யவே செய்யாது. மாமூலம் கொடுக்காங்கன்னு சொல்லி அதுக்காக நம்ம எங்கேயோட சுற்றி போட்டு போய் அப்போ காலேஜுக்கு முடிச்சுட்டு இருந்தா அவன் கொடுக்குற சம்பளம் நமக்கு சாபமா மாறி இல்லையா? உண்மையா இருக்கணும். மாமூலம் கொடுக்கறங்கிட்ட உண்மை முக்கியம். 10 ரூபா வாங்கினாலும் 10 ரூபாய்க்குள்ளது என்னைய உண்மையா இருக்கணும். 10லயே வாக்கு பண்ணி போராடி வாங்க தப்பே இல்லை. அதுக்காக உன் சம்பளம் கொடுக்குறது இப்படித்தான் வேறு அப்படித்தானா நீ பேசி போக வேண்டியதானே இல்லையா? நீ சொல்லி வந்தது எப்படி இப்போ அப்படியே மாறுறீங்க? இது நியாயமா? இப்படி கேட்ப என்ன பதில் சொல்லணும்? என்ன பொருள் வாங்கினாலும் எது செய்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? உண்மை உலகத்துல நம்ம சரீரத்துக்காக சுத்தக்கூடாது, சரீரத்துக்காக பண்ணக்கூடாது. என்ன செய்தாலும் ஒரு தர்ம நீதி இருக்குன்னு சொல்றாங்க, அது போலதான் வாழணும். கத்தருடைய நாமத்துல கத்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அடுத்தது எது படிச்சோம்? இன்னொரு அதிகமே படிங்க. சகல அக்கிரமங்களையும் பாருங்க, சகல அக்கிரமங்களிலிருந்து உங்களை மீட்டுக்கொண்டு தமக்குரிய ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ள நம்மளை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மைத்தானே ஒப்பு கொடுத்தார். அந்த தெய்வம் முகம் நீங்க எப்படி இருக்கு அதுதான் முக்கியம். என்ன செஞ்சாலும் சரி, யாருக்கு என்ன செஞ்சாலும் சரி, ஒரு நியாயம் இருக்கும். பார்க்கறதுக்காக பெருமை செஞ்சீங்கன்னா அது வீணா போயிடும்.
பெருமைக்காக ஆண்டவர் ஏத்துக்கவே மாட்டார். அதனால ஆண்டவர் சொன்னாரு, பெரியவர்களுக்கே தாழ்மையோடு ஆண்டவர் செய்வாராமா, கூட இருப்பாராம். தெரியுமா? பேராசியாவை எதுக்கும் வந்துடக்கூடாது. பேராசி வேஸ்டா போயிடும். உங்களுக்கு அடுத்தாலும் அழுக்கம் இருக்கு, உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஆசை இருக்கும்ல, என் 4 நேரம் வரவன் இப்படி வையோன்னு அவள் பாத்திரம் வேலை செய்து பாட்டு அடுத்த சம்பளம் ஏற்கனவே அவனுக்கு ஆசை இருக்குமா இருக்காது. உனக்கு புடிந்தீங்கன்னு எந்த முதலாளி நினைக்க மாட்டான் இல்லையா? ஏன்னா அவனுக்கு தெரியும் புடிந்தா நம்மளும் பாவம் வந்துடணும், நாம அந்த கரெக்டா இருப்போம் இல்லையா? வேலைக்கு போறதுன்னு நான் சொல்லித்தேன், என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பார்ப்போம். எந்த பொருளை கொடுத்தாலும் எந்த இதை செய்தாலும் சரி உண்மையா இருப்போம். கவர்மெண்ட்ல இன்னைக்கு எந்த நேரம் டீச்சர் வாத்தியர்கள் எல்லாரும் தனியார் கையில் போச்சு சரிங்களா? கொடுமை. அது என்ன கவர்மெண்ட் ஊழியர் பேரை பெற்று கையில் போட்டு ஊரை போல சுத்திட்டு சரியா என்ன பூராம தனியாருக்கு போன காரணம் சரிங்களா? எந்த பணிகளும் ஒழுங்கா செய்யறதில்லை. மீண்டும் அதுக்கு மீறி என்ன பண்ணி லஞ்சம் வாங்குறாங்க. இந்த செல்லுக்கு போட்டு நான் பேசிட்டுக்கிறேன் இல்லையா? கவர்மெண்ட் நல்ல ஆட்சி இருக்கு, அந்த ஆட்சி பேரை கெடுக்கிறதுன்னா இங்க இருக்கிற கீழ் மட்டத்தில் வேலை செய்யறாங்க பண்ற வேலை சரிங்களா? இல்லையா? அதெல்லாம் மாறணும். நீ உண்மை இல்லைன்னா இன்னொருத்தங்க இன்னொருத்தர் பிடிக்கும். ஆண்டவரே சொல்றாரு, நீ கரெக்ட் இல்லைன்னா உங்ககிட்ட பிடிக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருவாரு. உனக்கு கொடுத்ததை நீ வச்சு படைக்கல, அதனால உள்ளவங்க கையில் இல்லாதவனு இருக்கிற எடுத்து கொடுத்துருவாரு. அப்படித்தான் போயிட்டு இருக்கு இப்போ தேசமே. ஆமாலாம் நிறைய புரியணும். ஏன் பூரா தனியார் கையில் போயிட்டு இருக்குது? கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண, கவர்மெண்ட்டை வேலை செஞ்சு உண்மையாக இருக்கிறது இல்லை. சம்பளம் கொடுக்கறதுக்கு மேலே லஞ்சம் எவ்வளோ கொடுமை தெரியுங்களா? ஒரு கையெழுத்து வாங்க போன எத்தனை பிரச்சனை பண்ணுறாங்க தெரியுங்களா? எவ்வளோ கொடுமையான காரியம். இன்னைக்கு போ நாளைக்கு போன வயசானவங்க எல்லாம் போயிட்டு போ அழுதுட்டு வர்றாங்க. பரிதாபமான காரியத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் மாறணும். கவர்மெண்ட் என்ன செய்யும்? மேல் அதிகாரி என்ன செய்வாங்க? கேட்டுக்க மட்டும் நாளுக்கு பண்ணுற வேலைக்கு இவ்வளோ கூட நான் செஞ்சுதாரேன். எவ்வளோ கொடுமையான காரியத்தை கேட்குறேன். அதெல்லாம் மாறணும். அதே மாதிரி தான் நம்ம வேலையும் என்ன வேலை செஞ்சாலும் உண்மை இருக்கும். உண்மை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை. சரி, 2 கொரிந்தியர்ல 7:1, 2 கொரிந்தியர்ல 7:1, 250 பக்கம், 250 பக்கம் புதிய ஏற்பாடு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடினால் பிரியமானவர்களை மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசுத்தையும் நீங்க நம்மளை சுத்திகரித்துக் கொண்டு என்ன பண்ணுது? பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும். புரியுதுங்களா? பூர்ணப்படுத்தப்படுவோம். என்ன வந்தாலும் பக்தி வேணும், முதல் பயம் வேணும். முதல் என்ன வேலை செஞ்சால் பயம் வேணும், உண்மை வேணும். முதல் உண்மை இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு நினைக்க, கொஞ்ச நாள் கழிச்சு காணாம போயிடும். அப்புறம் அது என்ன புண்ணியம்? பக்தி உண்மை இருந்தா நம்மளோட மட்டும் இல்லை, நம்மளுக்கு வரக்கூடிய சன்னிதியும் அதே மாதிரி இல்லை. அதான் உண்மை இல்லையா? அதான் கடவுளே சொல்லிக் கொடுக்குறாரு. எங்க நீதி இருக்காங்க, நீதியில் என்ன பண்ணுவார் தேவன்? நீதி இருக்கிற மக்கள் என்ன பண்ணு கத்தரை செஞ்சிருவார், அநீதி இருக்கிற மக்கள் கத்தரை பிடிக்கிடுவார். அதுவும் உண்மை. ஒரு வீட்டுல பிரச்சனை தீராத காரணம் தெரியுங்களா? அவங்க வீட்டுல முன்னோரை செஞ்சிருப்பாங்க, இவையில் அதிகாரம் செஞ்சிருப்பாங்க, மாறி இருக்க மாட்டாங்க. சத்தியம் கேட்பாங்க, சத்தியத்தாவைக்கு சம்மதம்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. தெரியுங்களா? மாறுறதுக்காக தானே நம்ம தேவாலயத்துக்கு வர்றோம், மாறி வாழவங்கிறதுக்காக தான் தேவாலயத்துக்கு வர்றோம். அப்ப மாறல என்ன அர்த்தம்? நாம மாறினா அநேக காரியங்கள் மாறும். அதுவும் உண்மை. நாம மாறலைன்னா அநேக காரியங்கள் அப்படியே கிடக்கும். ஆண்டவர் பார்ப்பார். ஒரு ரோட்டுக்கு நேரம் பலதான சொல்லிக்கிறேன், ஒரு ரோட்டுக்கு 10 ரைட் போட மாட்டாங்க. நேரம் 100 வருஷம் ஒரு ரைட் போட்டா அந்த வீடு கூட வெளிச்சமா இருக்கு. நீங்க வெளிச்சம் எல்லாம் போனீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற இருந்தாலும் ஓடி போயிடும் இல்லையா? நீங்க நல்ல சத்தியத்தை கேட்டு போய் பிறகு நடக்கூட ஆசைப்பட்டு பாருங்க. தேவன் உங்களுக்கு அதுக்குள்ள அனுகரத்தை தாங்குவாரு. அதே மாதிரி உங்க குடும்பம் மாறியே தீரும். ஆமே இல்லையா? பாருங்க 2வது 1 யோவான் 1:7 325 பக்கம். 1 யோவான் புதிய ஏற்பாட்டுல 1 யோவான்ல 1:7 அவர் ஒளியில் இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்பா?
ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த வெளிச்சத்தில் நடந்தீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒளியில் இருந்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னா நீங்களும் ஐக்கியத்தோட தான் இருப்பீங்க. ஐக்கியம் மாறாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு பங்கேறு, அநீதிக்குமே நீதிக்கு பங்கேறு. நீதி தேவன் இடத்துல எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இல்லையா? நீதி தேவன் இடத்துல நீங்க கரெக்டா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை தானாக மாறுது. நீங்களே கண்ணாரப்பாங்க இல்லையா? பேராசை வந்து பெருநஷ்டத்தை உண்டாக்கியது. பேராசை படக்கூடாது. நான் அப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், உனக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. விட்டு போட்டு தேவ சித்தம் என்னும் தேவனுடைய சித்தத்துக்கு நான் வாழணும். அந்த ஆசை நம்மளுக்குள்ள வரும். ஒரு மனிதன் பாருங்க, பேராசை படுற கொடுங்க பாருங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படியே சொல் இருக்கு. பார்த்தாலும் மழை பேஞ்சா 2 நாளைக்கு நல்லா பஸ்ஸுன்னு புல்ல போட்டிருப்பாங்க. 2 நாளைக்கு அது மழை எல்லாம் ஏறு காஞ்சோன்னே பாருங்க, அப்படியே வாடி வதிங்க இருக்கிறதுமே தெரியாது, காணாது போயிடுது. அது மாதிரி பேராசை பிரச்சனை அப்படி ஆயிடும். பேராசை போகக்கூடாது. தேவ சுத்தத்துக்கு மட்டும் நம்ம அப்படி கொடுத்து தேவனுடைய பக்திக்கு வயராய்க்கு நீங்க நினைங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் ஒளி வீசிக்கொண்டு இருப்பீங்க. அதுவுமே இல்லையா? இல்லையா? கர்த்தருடைய மகிமைப்படுது. 2வது அதில் பாதி முடிச்சு படிங்க. அவருடைய குமாரனாகிய தேசத்தினுடைய ரத்தம் சகல பாவங்களையுமே நீக்கி நம்மளை சுத்திகரி. பாத்தீங்களா? உங்களை சுத்திகரிக்க வைத்திருக்குது. ஞானஸ்தானம் எப்படி எடுக்கிறீங்களோ அன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டீங்க. 2வது ஆண்டவர் இடத்துல என்ன சொல்ல, இனிமேல் பாவம் செய்ய மாட்டீங்களா, இப்படி நடப்பீங்களா, அப்படி நடப்பீங்களா, எல்லாம் என்ன தண்ணிக்குள்ள வச்சு உங்களை கேட்கறாங்களா இல்லையா? தேவனுடைய கரெக்டா வருவியா, தசமங்கள் கரெக்டா கொடுப்பியா, தேவனுடைய பங்கு நீ திருட மாட்டியா, ஏமா கடவுளை வஞ்சிக்க மாட்டியா, என்னெல்லாம் கேட்டு தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆலயத்துக்கு மாசம் கரெக்டா வந்து திருவிந்து வாங்கிக்குவியா, நீ 10 ரூபா பாகத்தை கத்தர் கொடுத்துருவியா, ஏமாத்த மாட்டியா, கத்தரை எதையும் வஞ்சிக்க மாட்டியா, கரெக்டா நடந்துருவியா, அப்படியெல்லாம் கேட்டு வாக்கு தத்துவத்தெல்லாம் கேட்டு அப்பத்தான் கொடுக்குறாங்க. சும்மா கொடுக்குறது. தேவனுடைய பிரமாணத்தை நீ கை கொண்டு நடப்பியா, ஊருக்குள்ள சாட்சியா, தேவாலயத்துக்கு சாட்சியா வாழுவியா அப்படின்னு கேட்டுத்தானே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. தேவாலயத்துக்கு சாட்சியா நிற்பியா, இல்லை மாசத்துல 2 வாரம் வருவேன், 2 வாரத்துக்கு நான் எங்கேயும் சுத்திட்டு நான் அங்கே போனேன் இங்கே போன சொல்லி பொய் சொல்லி சுத்துவியா, இல்லை கேட்டுதான் கொடுக்குறாங்க. என்னதான் கேட்டுக்கிறதுனா அப்படி பண்ணிட்டே தான் இருக்கிறீங்க. அப்போ என் வாழ்க்கையில வந்து இருள் ஆண்டிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன? வாரம் முழுக்க என்ன பண்ணல, மாசத்துல 4 வாரம் வந்து சேராதால பாதி இருளாம் பாதி வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் பசி பட்டினியெல்லாம் 10 நாள் பசி பட்டினியா இருக்கிறேன். இதே நடக்கிறது. மாறணும் நம்மளே. தேவன் ஒரு நாளும் நம்ம கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. உன்னை இப்படி அழைச்சிட்டு வந்தா இப்படி சுத்திகரிச்சு இப்படி வச்சிருப்பேன், உன்னுடைய பிரச்சனை தீர்ப்பேன், உனக்கு எப்போதும் அணிதினம் உனக்கு போதுமானதை தருவேன், நாளைக்கு கொடுத்து நீ கவலைப்படான்னு சொன்ன தேவன் கவலைப்படாதுங்கிற போது என்ன கன்சிடேஷன் இல்லையா? அது உண்மை. அதே நீங்க விட்டுட்டு போயிட்டு இல்லைங்க அந்த காரியத்துக்கு போன இந்த காரியத்துக்கு போன ஆண்டவனால் திருடினாலே சாமனு போடுது. இன்னைக்கு வேணும்னே பண்ணாதுக்கு யார் அது பொறுப்பு? வசனத்தை சொல்லி கொடுக்குறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை திருடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓடாதீங்க, கோடி ரூபா வந்தாலும் போகாதீங்க, அந்த கோடி ரூபாய் அதுக்கு ஆண்டவர் பார்த்துக்குவார் சொல்லி கொடுத்தா அதுக்கு ஏற்றி போடித்தான் மாட்டேங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போயிட்டா 2 கூப்பிட்டு கேட்டாத்தா அதுமே என்ன போன இருக்கிறதே கஷ்டம். பார்த்துட்டு நம்பரை பாட்டு இவர் கூப்பிடுறாரா அப்படி வாயை சப்புறது. அப்புறம் பக்தர் யாராவது சித்தாங்க வேண்டாத ஆளுங்க கேட்டாங்கன்னா அதை ஒரு ஆள் கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறாங்க? அது ஒரு ஆள். கண்டிஷன் அப்படியெல்லாம் பேசியிருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம் நீங்களும் நினைக்கிறீங்க பையன் பாசம் தெரியாது. எல்லாம் தெரியும். ஆவியானவர் எல்லாரும் சொல்லி கொடுப்பாரு. இல்லையா? முதல் புரிஞ்சு கொள்ளணும். எந்த ஆளு அவர் அந்த ஆள் அப்படித்தான் பண்ணுவார். நம்மளுக்கு எல்லாம் ஆழத்தான் இருக்காரு. அவருக்கு ஏன்னா நம்மளுக்கு படைச்சிட்டாங்களா, உணவு கொடுக்குறாங்களா, உங்களுக்கு உணவை கொடுக்குற வஸ்திரம் கொடுத்து நம்மளை காப்பாற்றுறாங்களா, அவர் பார்த்தா நம்மளுக்கு ஆழத்தான் தெரியும். அவர் வார்த்தை அப்படி இருக்கு நம்மளுக்கு இல்லையா? அது மாறணும். நம்மகிட்ட இவ்வளவு பெரிய பயபக்திக்குரிய தேவன். அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி கேட்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், அதுதான் முக்கியம். ஆமென் இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது எபிரேயர்ல 9:14 305 பக்கம் புதிய ஏற்பாடு. உடம்பட நடுங்க. எபிரேயர்ல 9:14 305 பக்கம் புதிய ஏற்பாடு. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே வழிதொட்ட பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம்
ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன பண்றது? ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகளான சிறிகளால் சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். அப்படின்னா ஊழியம் செய்யறது இல்லை. நீங்க ஊழியம் செய்யறதுனா ஊழியம் செய்யறது நினைச்சிருக்கிறாரு. உங்களை எவ்வளோ நிச்சயமா சுத்திகரிக்கப்பட்டு உண்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையா இருக்கிறீங்களா? உங்களுக்காக பட்ட பாடுகள் சித்த ரத்தத்துக்கு உங்களை கலிக தூக்கணும், உங்களை கலிக மீட்டுக்கொண்ட நீங்க என்னென்ன ஜலத்திலே பூமியில் நின்று வானத்துக்கும் பூமிக்கு சென்டர் நின்று ஊழியக்காரர் கேட்கும் போது ஜலத்தில் என்ன வாக்கு சொல்லும் போது அந்த வாக்கு தத்தனுக்கு சரி தலையாட்டுறீங்க சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஊழியம். அதுல இருந்து நீங்க எப்படி வாழ்ந்துட்டு வாரீங்க? ஊழியம்னா நான் ஊழியம் செய்ய அப்படி நாங்கள் ஊழியம் செய்ப்பாங்க ஊழியம் செய்ய அப்படின்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. அல்ல இல்லையா? அதற்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிற கரெக்ட். அது உண்மையா இருந்தா போதும். அது உண்மையா இருந்தாவே போதும். உங்களை வசதிட்டே இருப்பார். அல்ல இல்லையா? சுசேஷன் சொல்லணுமா ஜனங்களை சொல்லி கூட்டியா அதுவும் பெரிய ஊழியம், அதையும் செய்யலாம், ஒன்றும் தப்பே இல்லை. உங்களை எப்படி கலகி ஒவ்வொருத்தரையும் கற்று கூட்டியாரும் போது ஒவ்வொரு நிந்தனையில தான் வந்திருப்பீங்க, ஒவ்வொரு பிரச்சனையில தான் வந்திருப்பீங்க. உங்களுடைய பிரச்சனை நீக்கி இருப்பார் ஆண்டவர். அப்புறம் அதை விட்டு போட்டு ரெண்டு கொஞ்ச நாள் ஆனோடனே அப்படியே பல்ட்டி அடிக்கும். 10 கல்யாணம் வச்சு சன்னிதி பாருங்க. நாளைக்கு போட வண்டியில் போகிறதுன்னு வரதுன்னு, பஸ்ஸில் போகிறதுன்னு வரதுன்னு, சோறாய் கூட்டிகிட்டு போனால் எப்படி பிரைவாக போகிறதுன்னு. அப்போ கணவனெல்லாம் பிரைவாக கேட்கும் போதெல்லாம் என்னெல்லாம் சொல்லணும் அத்தனை சொல்கிறது. கொண்டாட்டி கேட்கும் போது இவன் என்னெல்லாம் சொல்கிறது அத்தனை சொல்கிறது. அப்புறம் பாரு ஒரு சமயம் வந்தா நீ அப்படி தெரிஞ்சுருந்தேனா, நீ இப்படி தெரிஞ்சுருந்தேனா. அப்புறம் பாருங்க அந்த கஷ்டம் எப்படி வருதுன்னா வாயின் வார்த்தையினால நீங்களே தலையை மண்ணை பாரி போட்டுக்கிறீங்க. இல்லையா? நிறைய அப்படித்தான் நடக்குது. நிறைய காரியங்கள் அப்படித்தான் நடக்குது. நேற்று முந்தானத்து நான் டிவியில் செய்தியில் பார்த்தேன். கணவன் மணிக்குள்ள பேசுகிறார், கல்யாணம் முடிச்ச வசதி பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா அன்பா பேசுறாங்க. அதை பேசிட்டு போட்டு அவன் என்ன பண்ணா அவன் போட்டுவாங்க, அவன் போட்டுவாங்க. 2 பேரும் என்ன நல்லா இருக்குமா எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்குது. பிறந்தோடனே இவங்க 2 கொஞ்சம் நேரம் கம்மியாக போச்சு. அந்த புள்ள நல்லா சக்கிச்சவனாக போயிடுச்சு. அதனால அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இப்போ என்ன சொல்லிட்டா, முன்ன பழகி பேசிட்டு இருந்தவனோட அவன் ஜாப்பறது அவனுக்கு தான் இது பிறந்திருக்கணும் பிரச்சனை உண்டாயிடுச்சு. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிட்டா டெக்கி நிற்கலாம். அந்த குழந்தைய இவன் கணவன் என்ன பண்ணிட்டான், தொட்டில் ஆட்டுவான், தொட்டில் வச்சு கவர் சுற்றி குழந்தை செட் பண்ணி கழுத்தை வச்சு கொண்டு போட்டான். சரிங்களா? அப்போ மனைவிக்கு சந்தேகம் வந்து 2 பேருக்கு இது சண்டை அடிக்கடிக்கு பிரச்சனை இதனால வந்துட்டு இருக்குதுங்க. இப்படி 2 பேர் பிரியமா இருக்கும்போது ஒன்று பேசிட்டோம். இப்போ என்ன ஆயிடுங்க, அது வெறும் கோபமாக வெடிச்சு இன்னைக்கு பிரச்சனை தீராத ஓடிட்டு இருக்குதுங்க. அதே பெரிய காட்சிங்க வீட்டில். அதனால பிள்ளை கொண்டு போட்டோன்னு சொல்ல அந்த குழந்தை கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி கழுத்தை வச்சு கொண்டுருக்காங்க. அப்புறம் கொட்டி கேட்கும்போது அந்த ஆள் சொல்ற ஆமா அப்படிங்கிற அந்த என்னோடைக்கலாம். அதை ஒரு அம்மா சொல்லுது, டாக்டர் அம்மா சொல்லுது கூப்பிட்டு, எப்பா குழந்தை வந்து சேப்பா கருப்பா படிக்கிறதுக்கெல்லாம் அது இல்லை, அவங்களுடைய பின்னும் முன்னாடி உண்டுறதுலையா அவங்களையா குழந்தைங்க சேப்பா உங்களுடைய தாய் தாப்புன்னு யாராவது சேப்பா இருப்பாங்க அந்த இதில் கூட வரலாம். அதெல்லாம் கணக்கில்லை. உனக்கு அப்படியே சந்தேகம் வந்தா உன்னுடைய குழந்தை உன்னுடைய இதில் எடுத்து ரத்தத்தை டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை முடிஞ்சிருக்குமே, ஏன் இப்படி குழந்தை கொண்டேன்னு சொல்லி கேட்குறேன். இல்லையா? நீங்களே எத்தனையோ விதம் வந்துடுச்சு. புரியுதுங்களா? பரிதாபோட ருசும் போது பார்த்தீங்கன்னா பச்சனை குழந்தை அதுக்கு யார் பலியாகிறாங்க? அந்த குழந்தை பலியாக காரணம் என்ன? இவங்களோட அன்பு. எவ்வளோ பெரிய அன்புன்னு பாருங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சும்மா செய்தி பார்க்காதே. இப்போ டிவியில் செய்தி கண்டிஷனாக பார்க்கணும். நிறைய பொம்மைகளை வச்சு பார்ப்பீங்க, நிறைய இந்த நாடக கண்டனெல்லாம் பார்ப்பீங்க. அப்படியே பொண்ணை பைத்தியகாரியாக சிரிச்சுட்டே உட்காந்துருப்பீங்க. அதுதான் நேரத்தில் நடக்குது. பைத்தியகாரி மாதிரி தாமதம் பார்க்கறது கூடாது. செல் எடுத்து காதில் வச்சுட்டு போகும்போது பேசிட்டே போகிறது. பின்னாடி வந்து எவ்வளோ நெத்தி நிறுத்தி தள்ளிடுவோம். அப்படி வர தெரியும் இல்லையா? நீங்க பைக்க கெண்டு விட்டாலாம் இப்போ தை போகுது. செல்லு வந்து தொலைஞ்சு போச்சு. நான் தேசமே முடிச்சது. அதுக்கு எதுக்கு வந்து நல்லதுக்கு வந்தா இவங்க எல்லாரும் காது வச்சுட்டு என்னன்னு பார்க்கணும். மூஞ்சி மாறி சிரிக்கிறது என்ன? அடாடாடாடாடா. நான் நினைக்கிறது என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறது கூட இருக்குது ஐயா. அது பெரிய பிஸ்னஸாக மாறிடுன்னு நினைக்கிறேன். அதனால சோறு கிடைக்க மாட்டேங்குது. அதனால தீங்குதான் வரும். அதை முதல் புரிஞ்சுக்கோ. ஆமே இல்லையா? 2வது அதே அதுலயே 10ல் 22 படிங்க. இப்போ படிச்சிங்களா? அதுலேயே 10ல் 22 307 பக்கம். துன்ம மரச்சாக்கி நீங்க
தெளிக்கப்பட்ட என்ன பண்ணுது? இறுதி உள்ளவராகிலும் சுத்த ஜலத்தால் கழுகப்பட்ட என்ன பண்ணிருக்கோமா? என்னங்க சொல்லுங்க? சுத்த ஜலத்தினாலே கழுகப்பட்டீங்களா? அப்புறம் சுத்த கழுகப்பட்ட அப்புறம் சரீரம் உள்ளவர்களாக உங்களை கழுகி தூக்கியாச்சுன்னா நம்ம அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும். ஒரு கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது பரிசுத்த வாழ்க்கை. கிறிஸ்து மார்க்குங்கிறது என்ன தெரியுமா? அந்த மார்க்கா, இந்த மாதிரி மார்க்கு எந்த மார்க்கும் கிடையாது. படிச்சீங்க வேத்த தலை நல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த மார்க்க எதுவும் கிடையாது. தலை வெட்டி வச்ச கூட என்ன பண்ண உயிர் போன போய்க்கலாம். கிறிஸ்து விட்டாங்க வளர மாட்டோம். ஏன்னா அதுதான் உண்மை. உலகத்தை படைப்பு எப்படி, படைச்சது யாரு, உங்களை உண்டாக்குறது யாரு, எல்லாம் சரித்திரம் தெளிவா இருக்குது. புராணம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம சமயத்துக்கு தாழ்மா போறதில்லை. இது நம்ம நிரந்தரமா வாழ வைக்கிறது. இது அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அதுல இப்ப எத்தனை படிச்சீங்க? 22 படிச்சீங்க. 20 படிங்க. முன்ன வசனத்தை அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு என்ன பண்ணணும்? அவருடைய இரத்தத்தினாலே நம்மளுக்கு தகுதியும் உண்டாகும்படிக்கு என்ன உண்டாகுது? அவருடைய ரத்தத்தினால நீங்கள் அதை பிரகாசிக்கிறதுக்கு அவர் ரத்தத்தினால தகுதியும் உண்டாகும். எதுக்கு மாசம் எதுக்கு உங்களை திருவந்து வாங்கணும்? திருவந்து நிறுத்தாதீங்க, திருவந்து நீங்க விசிட் பண்ணிடாதீங்க, திருவந்து கண்டிஷனை வாங்கிறேன். ஏன் சொல்லித்தரேன் தெரியுமா? உங்களை சுத்திகரிக்கப்படுறதுக்காக, நீங்க தகுதியப்படுறதுக்காக, உங்களை ஜீவன் பிழைத்திருக்கிறதுக்காக, உங்க வாழ்க்கையில ஜீவனோட ஆயுள் கூட்டி கொடுக்கப்படுறதுக்காக, தீங்கான காரியத்துக்கு போகாதபடி பாதுகாக்கிறதுக்காக. நிறைய சர்ச்சை எதனால மாசம் போனா உங்களுடைய பாவரி கூட சொல்றாங்க தெரியுமா? அந்த மாசத்துக்குள்ள குறிக்கோளில் எதோ போய் நீங்க மாட்டி இந்த பாவரி கொடுத்தீங்கன்னா மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வாழ வைக்கிறதுக்காக. சரிங்களா? நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது இல்லை. ஒழுங்கா இருப்பீங்கன்னா அங்கே நம்பிட்டுறோம். ஒவ்வொரு பக்கம் அது கண்டிஷன் பண்றாங்க. ஏன்னா நீங்க ஒரு இருப்பீங்க, நம்பிக்கை வந்து ஆகணும். அந்த நம்பிக்கை நீங்க என்ன பண்ணுது? கடவுளுடைய நம்பிக்கை மண்ணடி போடுறாதீங்க. ஆமா, நான் நம்புறேன் இல்லையா? உங்களை நம்பியிருக்காரு, உங்களை படிச்ச தெய்வம், அவருடைய நம்பிக்கை மண்ணை போடுறாதீங்க. அதுவுமே ஆமா சொல்லி கொடுப்போம். 2வது தலைமுறை அந்த உடனே அப்படியே போட்டு வச்சுக்க, அழகா பேசிப்பாரு. அப்புறம் அன்னைக்கே ஆரம்பமாயிடும். அப்புறம் 2வது துணிகரமா திருவருவாங்க இல்லையா? அது மாறணும். திருவருந்தனை என்னன்னு புரிஞ்சு போறோம். ஆமே இல்லையா? பெருந்தலைவர இந்த வசனத்தை படிங்க. பெண்ணு சொன்ன இந்த வசனம் படிங்க. சத்தம் படிங்க. எனக்கு கேட்டு அது 22 வேண்டாம். இப்ப 20 படிச்சு 22ங்கிறீங்க. சரி, அவருக்கு அறிவு உண்டாயிட்டாமா. சரி, சந்தோஷம். அல்லேலூயா. சரி, 21 படிங்க. அதுல தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியன் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் துன்மார் மனசாட்சி நீங்க என்ன இருதயமாக வெளுக்கப்பட்ட ஏகலையும் கொடுத்து வெளுக்கிறாங்களோ, நல்லா மண்ணை போட்டு சோடா மண்ணை போட்டு ஒன்னெல்லாம் என்ன பண்றாங்க? ஏன்னா அதை எதில் வச்சு அரிக்கிறது? அதை எலும்பை வச்சு அரிப்பாங்க. அடுப்புலத வெள்ளாய் வச்சு எரிக்கிறாங்களா? அது மாதிரி வெள்ளாய் வச்சு எரிக்கிற துருமனசாட்சியா நீங்க வெளுக்கப்பட்டவராக உண்மையுள்ளவராக இருக்கும்படி உங்களுடைய சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தீரம் சரி உங்களை பரிசுத்தப்படுத்தி பரம ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல தேவனுடைய ரத்தம் அனைதிலும் உங்களை சுத்திகரிச்சு கொண்டு. ஆமென். அல்லேலூயா. சுத்திகரிக்கிற ரத்தம். சரிங்களா? இந்த 4 வாரம் இருக்கிற செய்தி இந்த வாரம் எடுத்துட்டேன். வந்தாச்சு, வந்து தேவனுடைய இன்னைக்கு பேசிட்டேன். நான் அடுத்த வாரம் அதனால நீங்க ஆயத்தமாகி வந்துருவீங்கன்னு நினைச்சிட்டு, அதனால தான் ஆண்டவரே பேசுறாருன்னு நினைக்கிறேன். நானும் எனக்கு என்ன தெரியும். ஆமென். அல்லேலூயா. மகிமை உண்டாட்டு. 2வது யோவான் 15:7. யோவான் 15:7. எது 15:7 150ஆம் பக்கமா? படிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நினைத்திருந்தால்
நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிலைத்திருந்தா நீங்க பரிசுத்தத்தோட நிலைச்சிருந்து பரமனுடைய வார்த்தைக்கு பிரகாரம் காத்திருந்து அவருடைய பிரமாணத்தை கை கொண்டு நினைத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்கறீங்களோ அது உங்களுக்கு முகம் போச்சாத தேவனை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். இதுதான் உண்மை. இல்லையா? முகம் போச மாட்டார், தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதுல யாருனாலும் தடை பண்ண முடியாது, எந்த கொம்பனாலையும் தடை பண்ண முடியாது. நான் திறந்துட்டா எவனை அடைக்க முடியாது, நான் அடைச்சிட்டா யாரும் திறக்க முடியாது. அதுதான் தெய்வம் சொல்ற. நான் சொல்லல, வானத்தையும் பூமியையும் என்னையும் படைத்த தெய்வம் சொல்ற. இல்லையா? இந்த தேவ வார்த்தை கேட்டு நீங்க அப்படியே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தை பிரகாரம் நினைச்சிருந்தா கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். இதோ உறுதி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நீங்க கடைப்பிடிங்க. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரே வசனத்தை படிக்கலாமா? நிறைய பண்ணலாம். இந்த டைம்கள் போய்கொண்டே இருக்கு, டைம் ஆகி போயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4:766 பக்கம். நீதிமொழி 4:20. படபடன்னு எடுங்க, நேரத்தை போக்கடிக்காதீங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனியும், என் வசனங்களுக்கு செவியே சாய். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு. என் வார்த்தைகளுக்கு கவனியே. தேவன் கொடுக்கிற வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படித்த நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கும். யோவான் 15:7 சொன்ன வார்த்தை பிரகாரம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். தேவன் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். ஆமென். நான் ஒரு நாள் நினைப்பேன், இன்னைக்கு ஏதோ ஒரு சாப்பிட ஆசையா இருக்கு, என்ன நினைக்கிறோம் நீங்க கொடுக்குறது. அப்ப எனக்கும் கொடுக்கறதை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அப்ப நான் வேற நீங்க வேறையா? எல்லா மனசும் இருக்குதாயா? எல்லாரும் கொடுப்பாரு. பச்சை வேதம் பார்க்க மாட்டாரு. நீதி சூரியன், நீதிமானுக்கு உதிக்கிற சூரியன் நல்லாருக்கு தீயருக்கு எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் போய் சேருதுல்லவா? நீதிமானுக்கு பெயர் மேல தீயருக்கு அந்த தண்ணி போய் சேருதுல்லவா? சிந்திக்கணும். நீங்க தேவ வார்த்தை நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு என்ன செய்ய சுத்தமோ அது நிறைவேறிய தீர். ஆமென். அல்லேலூயா. நிறைவேறக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும்? ஜபம் பருப்பா இந்த நாள் வச்சுருக்கணும். அதுக்கு நல்ல இது பண்ணணும். நல்ல ஜபம் பண்ணி பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் 9 மணிக்கு 9 மணிக்கு போயிடணும். வரணும். பேசுவாங்களா நினைச்சிட்டு வரக்கூடாது. 9 மணிக்கு வந்துட்டோம்னா மணி 2:30 ஏழாம் 3 ஜபம் பண்ணி முடிச்சு போட்டு வெயிட்டால போய் பாருங்க. வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. கத்திராதியெல்லாம் அட்டைக்கு நொறுக்கி கத்த பெரிதகாரி செய்வார். நம்ம கையில் இருக்குதல்ல. அது காரணம் இல்லை. முழங்காலத்தை பேராசப்பட்டு வரக்கூடாது. ஜெபிக்கோடு ஆசையோடு வரும். ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக பரிதாபப்படும், ஜனங்களுக்காக நம்ம இந்த பட்டணத்துக்காக அழுது அன்னைக்கு புலம்பவே இந்த பட்டணத்தை எப்படி ஒரு லட்சிப்படு இந்த சபையில் எத்தனை பேர் இல்லை நிறைஞ்ச வழியே அந்த காரியத்தை கத்த நிறைவேற்றாரு. நான் கண்ணார பார்ப்பேன், அதை கொண்டு நான் சந்தோஷப்படுவேன். ஜம் பண்ணி பாருங்க, உங்களோட தானாகவே எல்லாமே வளைஞ்சு கொண்டு இல்லையா? உங்களோட என்ன வேணும் அதெல்லாம் வந்து கொண்டு ஜனங்களுக்காக நீங்க பரிதாபப்படுமா? அதோமே சரி. 20 படிச்சு 21 படிங்க. அதுல நீதிமொழி 4:21. உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். தேவ வார்த்தை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். கண்ணை விட்டு பிரியக்கூடாது. சொன்ன வார்த்தை கேட்டு போய் 2வது போறோன்னு கூடாது. மாறிடக்கூடாது. மாறாதீங்க தயவு செய்து. நீங்க நடக்கிற நடை உடை எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்க குழந்தைங்க வளரும். அதோமே அதை விட்டு போட்டு நான் இப்படித்தான் இருக்கிற குழந்தை அதெல்லாம் கிடையாது. பீக்கிங்க போட்டா அரசரிக்காய் காய்க்கு நினைச்சா அது பொய்யாயிரு. அரசரிக்காய் போட்டா பீக்கிங்காய் காய்க்கு அது பொய்யாயிரு. ராகி நாற்று விதைச்சிட்டு இல்லை நெல் விதை வரும்னா வராது. நம்ம கையிலே இருக்குதல்ல, நம்ம நிற்கிறதுல இருக்குது. நாம் ஆசைப்படணும். தேவசங்கள் இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அந்த தேவனுடைய வாஞ்சியை தாகத்தை நான் நிறைவேற்றணும், நான் அப்படித்தான் வாழணும் தீர்மானம் எடுத்து பாருங்க. அதனால ஆர்டர் சொல்ல, இந்த கணக்கு கலைஞர் இந்த கணக்கு திருப்பி கொடு, செத்த பரவாயில்ல, நீ பரவாயில்ல வந்தது. அதனால தான் தேவன் சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை படிச்சிட்டீங்க? 22 படிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அதுக்கு அவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக. பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஜீவனும் ஆரோக்கியம், சரீரம் ஆரோக்கியமா இருக்குமாக.
தேவனிடத்துல இருந்து பாருங்க, யோவான் 15:7 சொன்ன பிறகு அப்படியே நிறைவேறத்தக்கதா சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றியே முடிப்பார். சரிங்களா? நிறைவேற்றறதுக்காகத்தான் உன்னையும் என்னை அழைச்சார். அதுக்காகத்தான் வர்றோம். வந்துட்டு நான் கேட்டு, ஐயோ பாஸ்டர் சொல்றதை தாங்க பண்ண, அதால இல்ல, நீ நடக்கிறதுல இருக்குதுங்க. பாஸ்டர் சொல்றதை நம்பாத, நீ நடக்கிறதுல இருக்குது. தேவ வார்த்தை என்னமா அதையும் நம்புங்க. அந்த தேவ வார்த்தை நீ கடைப்பிடி. பாஸ்டர் சொன்னது பாஸ்டர் சொன்னா நினைச்சிட்டு இருக்காரு. இது கர்த்தர் சொன்னாரு, வானத்தையும் போய் தேவன் சொன்னாரு, அப்படியே நினைச்சிட்டு போய்ப்பாரு. அப்படியே ஒரு காலம் கடவுள். ஆமே இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் எத்தனை படிச்சிட்டீங்க? சரி, 23 படிங்க. நம்ம எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவத்துக்கு புறப்படும். ஜீவன் பெருகிக் கொண்டே இருக்கு, ஜீவத்து வந்து கொண்டே இருக்கு, ஆயுள் கூட்டி கொண்டே இருக்கு. அங்கேதான் 21 4 படிச்சது மாதிரி ஆயுத கேட்ட அவன் தீர்க்காசை கொடுக்கிறது நிச்சயம். அதெல்லாம் நீ கடப்பிடுங்க. கர்த்தர் உங்களை மேன்மேல் ஆசீர்வதிப்பாரா. அப்படியே நம்ம உலகால் படிவிட்டு நம்ம செவிக்கலாமே. ஆண்டவரே, வானத்தை படுத்த சர்வலோகத்துக்கும் எஜமானராகிற தேவனை கர்த்தாவே, நீர் ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு கர்த்தர் பெருகான காரியம் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து நாம் மகிமைப்படுத்தும்படி அப்பா உங்கள் கரத்தில் வைக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க பேசுகிற வார்த்தை, நீர் இதுவரைக்கும் சொன்ன வார்த்தை, இதுவரைக்கும் நீங்க ஜெயம் எடுக்கும்படி நாங்கள் இடத்துல கேட்கிறையா. ஆண்டவரே, யோவான்ல ஆண்டவரே 15:7 சொன்ன வார்த்தை பிரகாரம் நிறைவேற்றி கர்த்தர் நாம ஆசீர்வதிக்கும்படி செவி ஏசப்பாடுங்க. அப்படி செய்யுங்கய்யா. பிள்ளைகள் என்னத்தை பிரகாரம் எப்படி கேட்கிறாங்களோ அப்படியே நீங்க நிறைவேற்றுங்கன்னு நாங்க நம்புகிறோம். ஆண்டவரே, நம்புற பிள்ளைகளுக்கு நீங்க அப்படியே செய்வீங்க நம்புகிறவையா. நாங்கள் ஆண்டவரே ஊத்து புறப்படுறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கும்படி அது பிரகாரம் வாழலாம். தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கோம். தேவனை கேட்ட வாழ்க்கை வாழம். தேவனத்தை நாங்கள் எல்லா ஆசிரியத்தை பெறோம். தேவனங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யும்படி, கருணை காட்டும்படி, தயவு காட்டும்படி, வானத்தை பூமி உண்டாக்குன ஜீவனோட தேவன் அப்படி செய்யும்படி அடுத்த வாரம் வரும்போது அடரே சூதனோட ரத்தத்தையும் உடனே அப்பா சரீரத்தையும் பாடமான ஆயத்தமான பிள்ளைகள் வரம் ஆயத்தப்படும். இந்த இடத்த முழுவதும் ஜனங்கள் கத்தர் நிரப்பம், கத்தர் படுத்தகாரி செய்யும்படி, கத்தர் பரிதானகாரி செய்து நாம் வைத்தபடி அடரே உன்னதமான ஒரு தேவனாய் கத்தருடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்து நாம் நமக்கு படுத்து இருக்கிற நேரத்துக்கு கத்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. பொறுப்படுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.